நகரமான கோவையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வேகமாக வளர்ச்சி பெறும் நிலையில் ஐடி, கல்வி, மார்க்கெட்டிங், டெக்னாலஜி ஆகிய துறைகளிலும் கால்பதித்து வருகிறார்கள் இளம் தொழிலதிபர்கள். வெறும் 5,000 ரூபாயில் கோவையைச் சேர்ந்த இளம்பெண் சனோபியா தொடங்கிய இந்த நிறுவனத்தில் தற்பொழுது 70க்கும் மேற்பட்ட அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதுவும் இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் சங்குப்பூ கிரீம் இன்ஸ்டாகிராமில் மிக பிரபலம் என்கிறார் சனோபியா. இந்த சங்குப்பூல நான் ஜெல் நான் ஃபார்முலேட் பண்ணேன். அந்த ஜெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும், க்ளோ கொடுக்கும், ஆக்னியெல்லாம் வர்றது தடுக்கும். அந்த மாதிரி நான் 70+ ப்ராடக்ட்ஸ் நானே மேனுஃபேக்சர் பண்ணேன். 1500+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மூலம் கிடைக்கும் உதவிகள் பெரும் உத்வேகம் தருவதாகவும் கூறுகிறார் கோவையைச் சேர்ந்த சனோபியா. 5,000 rupeesல ஸ்டார்ட் அப் பண்ண இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு இப்ப வளர்ந்துருக்கு. இதுவே நான் இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸை விட்டு ஜாப் போயிருந்தேன் அப்படின்னா இந்த கன்வீனியன்ட் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2023-24 நிதியாண்டில் மொத்தம் 8,669 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதில் தலைநகர் சென்னையில் 4,829 நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதற்கடுத்தபடியாக கோவையில் சுமார் 1,131 நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 349 நிறுவனங்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன. இதனால் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் மையமாக கோவை வளர்ந்து வருவதாக கூறுகிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் கோவை ஸ்டார்ட் அப் அகாடமி தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இப்போ யூனிகார்ன்ஸ் அப்படிம்பாங்க. யூனிகார்ன்ங்கிறது என்ன? $1 billion வேல்யூவேஷன், $1 billion, அதாவது 8,500 கோடிக்கு மேலே, 500 கோடி ரூபாய்க்கு மேலே வேல்யூவேஷன் ஆகக்கூடிய கம்பெனிலாம் யூனிகார்ன்பாங்க. இந்த மாதிரி யூனிகார்ன்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 112 யூனிகார்ன்ஸ் இருக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. இவங்களும் ஒரு ஐடியா சீடு, ஒரு ஐடியாவை வச்சு பெருசாக க்ரோ ஆயிருக்காங்க. இந்த க்ரோ ஆனவங்களுக்கு ஃபண்டிங் பண்ற ஏராளமான ஃபண்டர்ஸ் இருக்காங்க. வெஞ்சர் கேபிட்டலிஸ்டோ அல்லது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு வருமான வரி விலக்கு கொடுத்து வருகிறது. சர்வதேச அளவிலும் ஏராளமான முதலீட்டு நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்பில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுகின்றன. இதனால் கோவையில் இருக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெரும்பாலும் ஐடி துறை, கல்வித்துறை, மார்க்கெட்டிங், டெக்னாலஜி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒருபுறம் வேலைவாய்ப்பு குறையும் என்ற அச்சம் தொற்றிக் கொண்டு வரும் நிலையில் அந்த கவலைகளை இதுபோன்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஓரம் கட்டிவிடும் என்பதும் பெரும் நம்பிக்கை ஊற்றாக பார்க்கப்படுகிறது.